ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஐடிபி பேங்க்லேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஐடிபி பேங்க்லேருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒரு நபர் ஒரு பதவிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ போஸ்ட், அதாவது கார்ப்பரேட் கிரெடிட் ரீட்டைல் பேங்கிங்லாம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்திருக்க போது. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரில் 25 வேகன்சி கேட்டிருக்காங்க. மேனேஜரில் 31 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 56 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அந்த 56 வேகன்சி ரிசர்வேஷன் படி ஒதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசின்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 28 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணிக்கோங்க. கல்வித் தகுதி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணலாம். அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன், அதாவது எம்பிஏ, ஜேஏஐஐபி, சிஏஐஐபி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை வழங்குறாங்க. பட் பிஜி டிகிரி முடிச்சிருந்தா போதும், அதை அப்ளை பண்ணலாம். 7 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கமர்ஷியல் பேங்க்கில். அதுக்கப்புறம் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 4 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 85,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேனேஜருக்கு 64,000 ரூபாய் ஸ்டார்டிங்லேயே சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. செலெக்ஷன் ப்ரோசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆஃப் ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் வந்து பார்த்தா செலெக்ஷன் ப்ராசஸ் அவங்க தான் டிசைட் பண்ணுவோம். ஸோ கம்மியாக அப்ளை பண்ணுறாங்கன்னா ஜாப் வந்து பார்த்தா எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரக்ட் இன்டர்வியூ வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தா எக்ஸாம் இருக்க போது, குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்க போது, இன்டர்வியூ இருக்க போது, இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ பேமெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பேமெண்ட் வந்து எஸ்சிஎஸ்டி 200 ரூபா கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கவங்களுக்கு 1000 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்தா அதில் போய்ட்டு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.